அனைவருக்கும் வணக்கம். ஆடு நனையுதே அப்படின்னு சொல்லிட்டு ஓநாய் அழுகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த நீட் போராட்டத்துக்கு இன்னைக்கு அரசியல் கட்சிகள் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்கு. இது கேவலமான அரசியல். இதை நான் வீடியோக்குள்ள தெளிவா சொல்றேன். இவ்வளோ நாள் நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ 2, 3 நாளா தொடர்ந்து நீட் பிரச்சனையவே டிவியில பார்த்துட்டு இருப்பீங்க, கரப்பான்பூச்சி தொல்லைகள. ஆனா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு செந்தில் பாலாஜி அப்படின்ற துரை நடுங்கி மனு கொடுத்திருக்காரு கோர்ட்ல. அது என்னவாகுது அப்படின்றத நான் வீடியோக்குள்ள சொல்றேன். அடுத்து நம்ம சென்னை மேயர் பிரியா அவர்கள் அனுமதித்த திட்டங்கள் 90 வகையான திட்டங்களுக்கு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் அதை மறு ஆய்வு பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இப்போ டெண்டர் ரத்து இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈஸியாக அவங்க தப்பிச்சிருவாங்க. ரத்துனா பரவாயில்ல பாரு, பணத்தை ரிட்டர்ன் பண்ணுங்கன்ட்டு போயிடுவாங்க. ஆனால் மறு ஆய்வு அப்படின்னும் போது இவங்களோட லட்சணம் வெளிப்பட்டுரும். இதை பற்றி நம்ம வீடியோக்குள்ளே பேசுவோம். சேனலுக்குள்ளே வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நீட் பிரச்சனை இன்றைக்கி பயங்கரமாக போயிட்டுருக்கு. நீட் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழக அரசு இதை நீட்டை எதிர்க்கிறாங்க. ஓகேவா? இது எல்லாருக்குமே தெரியும். விஜய் அவர்கள் வரும்போது சொன்னார், திமுக மாதிரி நாங்கள் வந்த உடனே முதல் கையெழுத்தை போட்டுட்டு நீட்டை தூக்கிடுவோம் அப்படின்னு ஏமாத்த வரல. இதுக்கான சட்ட போராட்டங்கள் நடத்தி மத்திய அரசு அழுத்தம் கொடுத்து நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அதாவது மாணவர்கள் அப்படின்ற ஒரு போராட்டத்தில் இருக்கிறவங்க முழுக்க நம்மளுடைய தமிழக அரசுக்கு எதிராக சில இடங்களில் போராடுறதை நம்ம பார்க்க முடியுது. ரைட், அது அவங்களுடைய உரிமைக்காக போராடுறாங்க. ஆனால் ராகுல் காந்தி அவர்களுடைய பச்சை பொய்த்தனம் இன்னைக்கு வெளிப்படையாக வந்துருச்சு. என்ன அப்படின்னா, 2010 நீட்டை கொண்டுட்டு வந்ததே இந்த மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ். அதை 2013 சட்டமாக்குறாங்க, அதை எதிர்க்கிறாங்க. அதுக்கப்புறமா அது கிடப்பில் கிடக்குது. 2014 அதுக்கப்புறம் பிஜேபி ஆட்சிக்கு வரும்போது இதை ஆதரிச்சிடுறாங்க. 2016 அவங்க நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றி உச்சநீதிமன்றத்தில் மனு கொடுத்து கோரிக்கையாக வச்சு முடிக்கிறாங்க. 16 அது சட்டமாக்கி இந்தியா முழுவதும் அது நீட் அப்படின்றது கட்டாயமாயிருது. இதுதான் நீட்டோட ஒரு வரலாறு. இப்போ நீட்டை பற்றி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இவ்வளோ பேர் போராடிட்டு இருக்காங்கன்றதை தாண்டி மாணவர்களுடைய போராட்டத்துக்கு எங்கேருந்து வந்துச்சு அரசியல் கட்சி? நம்மலாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கோம். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக நடந்தது ஜல்லிக்கட்டு போராட்டம். உங்களுக்குலாம் தெரியும். தமிழர்களுடைய பாரம்பரியத்தை மீட்டெடுக்கணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவிலான போராட்டம் நாங்கள்லாம் கலந்துக்கிட்டோம். இது நார்மலாக தமிழக இளைஞர்கள் போராட்டம்னு ஒரு போராட்டமாக இருந்துச்சு. கடைசியில் தீவிரவாதிகள்னு ஒரு முத்திரை குத்துனாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அந்த டைமில் முதல்வராக இருந்து ஒரு வழியாக மீட் எடுத்து கொடுத்து பேர் வாங்கிட்டு போயிட்டாப்ல. ரைட்டா? இது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு மாணவர்கள் நடத்துகிற இந்த போராட்டம் நீட்டுக்கு எதிரானது. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாணவிகள் தப்பான முடிவுக்கு எடுக்கிறாங்க. இந்த நீட் நமக்கு கர்மம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் போராடுறாங்க. எந்த ஒரு தைரியத்தில் ராகுல் காந்தி போய் ஆதரவு கொடுக்குறாரு அப்படின்னு தெரியல. ரைட்டா? கொடுக்குறாரு, ரைட்டு, ஆதரிக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லலாம். நேற்று அவரை அந்த அடி அடிச்சிருக்காங்க. மூக்குல ரத்தம்லாம் வந்திருக்கு. மிகப்பெரிய பஞ்சாயத்து ஆயிருக்கு. ஆனால் திமுக என்னன்னு கூட கேட்கல. என்னவா இருக்கும்? ஏன்னா அவங்க தான் பிஜேபியோட போய் சேர போகிறாங்கல்ல. என்னதான் இங்கே கூட்டணி பிரிஞ்சு போச்சு, இந்தியா கூட்டணி உடைய நிலைமையில் இருக்குது, அதனால் எப்படிங்க போய் கேட்பாங்க அப்படின்னு கேட்கலாம். ரைட், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நேற்று கூட பார்த்தீங்கன்னா, பாடகர் அறிவு தமிழக தலைமைச் செயலகத்தில் முதல்வரை சந்திச்சேன்னு சொல்லிட்டு நியூஸ் பார்த்துருப்போம். நானும் கூட சொல்லியிருந்தேன் காலையில் வீடியோவில். ஆனால் இன்னைக்கு அவருடைய ஒரு இன்ஸ்டா பேஜில் அவர் போட்டிருக்கிறது என்னன்னா, நான் முதல்வரை சந்திக்கலை, ஆதவர்ஜுனா அவர்களை மட்டும் சந்திச்சு எங்களுடைய கோரிக்கையை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் கோரிக்கையை ஏற்றுக்கிட்டாங்க. சீக்கிரம் நீட்டை நிப்பாட்டிடும்னு சொல்லி எங்களை அமுச்சு விட்டாங்க அப்படின்ற விவரம் சொல்லியிருக்காரு. அப்போ இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி இன்னைக்கு தமிழ்நாடு அரசு விஜய் அவர்களுக்கு எதிராக திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு டெல்லியில போய் போராடுறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திருமாவளவன் அவர்களுடைய சிறுத்தைகள் கட்சி இன்னைக்கு அங்க டெல்லியோட தலைவர் போராடுனா சிறுத்தைப்புறம் என்ன பண்ணும், நம்ம தலைவரே அங்க போராடுறாருப்பா, நம்ம இங்க போய் உட்காந்துருவோம்னு யோசிப்பாங்க. திமுக அப்படின்ற ஒரு எப்படி சொல்றது ஊழல் நிறைந்த கட்சி காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கும்போது தெம்பு இல்லை, திராணி இல்லை இந்த நீட்டை எதிர்க்கிறதுக்கு. இன்னைக்கு நாங்கள் தான் நீட் எதிர்ப்புக்கு முதல் பிள்ளையார் சொல்லி போட்டோம்னு நம்ம கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் இருக்கும்போது ஓகே பண்ணி அடிமையாகி அந்த திட்டத்துக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. ஆனால் இப்போ பாருங்க, நம்ம ஸ்டாலின் அவர்களும் சரி, உதயநிதியும் சரி, இன்னைக்கு கனிமொழியும் சரி கூட்டா சேர்ந்து நாங்கள் நீட்டை எதிர்க்கிறோம் அப்படின்றாங்க. கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. 2011-12 காலகட்டங்களில் ராகுல் காந்தி அவர்கள் போட்ட ஸ்பெக்ட்ரம் வழக்கு இன்னைக்கு கனிமொழி மேலேயும் ராசா மேலேயும் இருக்கு. அந்த ஒரு வழக்கை நாங்கள் திரும்ப தோண்டி எடுத்துருவோம், ஒழுங்குமுறையாதையா நீ அனுமதி கொடுக்குறியா இல்லையான்னு சொல்லி மிரட்டி வாங்கின திட்டம் தான் இந்த நீட்டு. அப்பேற்பட்ட கட்சி கூட 5 வருஷமா கூட்டணியில் இருந்துக்கிட்டு இன்னைக்கு இன்னும் 3 மாதம் கூட ஆகலை. நம்மளுடைய தமிழக வெற்றி கழக அரசு இன்னைக்கு ஒவ்வொரு திட்டத்தையும் நிறைவேற்றிட்டு இருக்காங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு என்ன முதல்வர் அவர்களே, மது குடிச்சு இப்படி அநியாயத்துக்கு தமிழ்நாடு தள்ளாடுது. நீங்க அநியாயத்துக்கு திட்டத்தை போட்டு இன்னைக்கு பயங்கரமான மன்னராட்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு விலைவாசியும் ஏறுது இறங்குது. மக்கள் ஊழல் பண்றாங்க, அதாவது அதிகாரிகள் ஊழல் பண்றாங்க, ஒவ்வொரு அரசு அதிகாரிகள் ஊழல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் போராடுனா நம்மளும் மக்கள் கூட நிக்கலாம். நீங்க எதுக்கு போராடுறீங்க? வேணாம்னு நாங்க சொல்லி முடிச்சிட்டோம். அந்த திட்டம் இன்னைக்கு தமிழக அரசு அதை எதுக்குறாங்க. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம வேணா ரோட்ல உட்காந்து நம்ம டிவி கேட்கறாங்க எல்லாருமே சமணம் கூடி உட்காந்து நீட்டை எதிர்த்துட்டா இது நல்லதாயிரும் நினைக்கிறீங்களா? நீட் அப்படின்னா முதல்ல நீட் அப்படின்றது ஒரு ஆசிரியர் தகுதி தேர்வு மாதிரி.
ஒவ்வொரு படிப்புக்கு இப்போ டிஎன்பிஎஸ்சி எழுதினா தான் அரசு வேலைல உங்களுக்கு வேலை கிடைக்கும். இது மாதிரி இருக்கிறது தான் நீட்டு. இதுக்கு பயிற்சி கட்டணங்கள் அதிகமாக இருக்குன்றனால ஏழை மாணவர்கள் படிக்க முடியல, டாக்டர் ஆக முடியலன்றது உங்கள் கனவாக இருக்கிறது போயிடுது அப்படின்றது இன்றைக்கி நீட் எதிர்ப்புக்கான காரணம். அதே நீட்டை எதிர்த்துட்டா இன்றைக்கி திமுக மாதிரியான ஊழல் கட்சிகளில் இருக்கிற வாரிசுகளை ஈஸியாக அதுக்குள்ளே டாக்டர் ஆக்கிடலாம். அவங்க என்ன படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? காசை கொடுத்து டாக்டர் ஆகிட்டு போயிடுவாங்க. நம்ம போய் அங்கே உட்காந்து மருத்துவம் பார்க்கணும். அவங்கள்ட்ட எந்த நம்பிக்கையில் நம்ம அவங்கள்ட்ட மருத்துவர் அப்படின்னா எவ்வளோ பெரிய உயரிய ஒரு கடவுளுக்கு அடுத்து இருக்கிற ஒரு மிகப்பெரிய போஸ்டிங். அப்படி இருக்கும்போது இதுக்கு படிப்பு இல்லாமல் ஒரு அதுக்கான அறிவு இல்லாமல் அவங்க டாக்டர் ஆகிட்டாங்க அப்படின்னா என்ன மாதிரியான இருக்கும் நம்மளுடைய இந்தியா? வருங்கால இந்தியா என்ன ஆகும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இது நல்ல திட்டமோ கெட்ட திட்டமோங்க, இது ஆராய்ஞ்சு பார்க்குற அளவுக்கு நம்மளை அவ்வளோ பெரிய அறிவியல் விஞ்ஞானிலாம் கிடையாது. நார்மலாக ஒரு பொதுமக்களாக இருந்து யோசிச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு துறை படிப்புக்கும் ஒவ்வொரு நுழைவுத் தேர்வு முக்கியம் அப்படின்னும் போது இந்த நீட்டை எதிர்த்துட்டு வேற வகையான ஈஸியான நுழைவுத் தேர்வை கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு போராடுறதெல்லாம் ஓகே. ஆனால் இன்னைக்கு அரசியல் கட்சிகள் இந்த நீட்டை எதிர்த்து மாணவர்களோட இணைஞ்சு நாங்களும் மாணவர்களுடைய ஓட்டுக்காக கேவலமாக அப்படி ரோட்டில் இறங்கி போராடி நாங்கள் மக்களோட கண்ணில் மண்ணை தூவோன்னு சொல்லும்போது இது எந்த வகையான நியாயமாக இருக்கும்? கொண்டுட்டு வந்த கட்சியை இன்னைக்கு போராடுறாங்க அப்படின்னா என்னப்பா பிள்ளைங்கில்லுவா தொட்டிலையும் நீ ஆட்டுவியா அப்படிதான் கேட்க முடியுது. 5 வருஷமா கோமால இருந்த ஸ்டாலினும் சரி, உதயநிதி ஸ்டாலினும் சரி, கனிமொழியும் சரி இன்னைக்கு நாங்கள் எதிர்க்கிறோன்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னா இதெல்லாம் மண்டையில் இருக்கிற மேல்மாடி காலியாக இருக்கா நல்லா இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல மக்களே. நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டை சொல்லிடுங்க. ஏன்னா பொதுமக்களை பூரா இவங்க எந்த மாதிரியான ஒரு இடத்துல கொண்டுட்டு வைக்கிறாங்கன்னு பாருங்கள். இன்றைக்கி காலையிலேருந்து சென்னையில் அதிக அளவில் போராட்டம்ன்ற பேரில் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தில் எதுக்கு முதல்வரை இழுக்கணும்? 3 மாதம் தான் ஆக போகுது. அதுக்கான ஒரு நகர்வு எடுத்திருக்காங்க. நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர்கிட்ட பேசியிருக்காங்க. இவ்வளோ விஷயத்தை தாண்டி ஏன் இன்னைக்கு வாய் திறக்கலைன்னா கூட இருந்த ராகுல் காந்தி அவர்கள் அடி வாங்கினதுக்கு ஸ்டாலினே வாய் திறக்கலை. வாய் திறந்தால் தான் அவங்க சட்டமன்றத்தை விட்டே ஓடி போயிடுறாங்க. இவ்வளோ விஷயத்தை தாண்டி இருக்கும்போது கண்டிப்பாக நீட் எதிர்ப்பு நடக்கும், மாணவர்களுக்கு நல்லது நடக்கும். அதனால் அதை பற்றி ரொம்ப பேசிகிட்டே இருந்தோம்னா டெல்லி அரசியலுக்குள்ளே போக வேண்டி வரும். நமக்கு போர் அடிச்சு போகும். ஒரு வழியாக அந்த பிரச்சனை முட்டி மோதி வரட்டும். ஏன்னா மாணவர்கள் உரிமைக்காக போராடட்டும். தயவுசெய்து அரசியல் ஆக்காதீங்கன்றது தான் என் கருத்து. அடுத்து நம்ம செந்தில் பாலாஜிக்கு வருவோம். தொடை நடிகர் செந்தில் பாலாஜி என்ன மனு கொடுத்துருக்காரு அப்படின்னா, நாங்கள் வருவோம், எங்களை முன்ஜாமீன்லாம் நீங்கள் கொடுத்துருந்தீங்க, இவ்வளோ நாள் நாங்கள் ஆஜரெலாம் ஆகலை, ஆனால் நாங்கள் வந்தோம்னா காவல்துறை எங்களை துன்புறுத்தக்கூடாது, விசாரணைன்ற பேரில் துன்புறுத்தக்கூடாது, வேறு ஒரு வழக்கை எங்கள் மேலே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு கொடுத்துருக்காரு. நீதிபதி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, ஏப்பா முன்ஜாமீனை வாங்கிட்ட, ஒரு கையெழுத்து போட வரல, மண்டையவே இங்கிட்டு காட்டலையப்பா, நீ எப்படிப்பா உன் கோரிக்கை நான் நிறைவேற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு அசோக்குமார் மற்றும் செந்தில் பாலாஜியோட 2 மனுக்களையும் தள்ளுபடி பண்ணிட்டாரு. இப்போ செந்தில் பாலாஜி நிர்கதியாக நிற்கிறாரு. பார்த்துக்கங்க. செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்குக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்னும் கையெழுத்து போடல, ஷூரிட்டி நிப்பாட்டலை, எப்போ வேணாலும் கைது பண்ணப்படலான்ற நிலைமை. குதிரை பேர வழக்குன்றது சாதாரண வழக்கு கிடையாது. அவ்வளோ ஆதாரங்களும் இன்னைக்கு காவல்துறையிட்ட இருக்குது. அப்படி இருக்கும்போது இவர் ஏகப்பட்ட வழக்குகள் வேற வழக்குகள் வேற இருக்கு. உதாரணத்துக்கு கரூர் வழக்கு எடுத்துக்கலாம். இந்த நம்மளுடைய இப்போ கூட நம்ம முதல்வர் அவர்களே கொஞ்சம் மோசமாக பேசி மேடைகள்லாம் பேசி இப்போ உள்ளே இருக்கார் பாருங்க மார்க்கண்டேயன், அந்த மாதிரி சில பேச்சு வழக்குகள் இன்னைக்கு வழக்கு எஃப்ஐஆரில் இருக்கலாம். என்ன எஃப்ஐஆரில் இருக்குன்னு செந்தில் பாலாஜிக்கே தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்துகிட்டு இருக்கு. அவருடைய அட்வொகேட் அவர்கள் அறிவுரையின் பேரில் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த வழக்கில் உங்களுக்கு முன்ஜாமீனை கொடுத்துட்டு வேற வழக்கில் தூக்கி உள்ளே போட்டுருவாங்கன்னு சொல்லி பயமுறுத்துறதுனால தான் இன்னும் வரல. நீதிபதி அவர்களும் இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டாரு. எப்போ வேணாலும் முன்ஜாமீன் ரத்தாகி போயிடலாம். இன்னைக்கு சாயந்தரமே கூட அவருக்கு பிடிவாரண்ட்டை கொடுத்து உடனடியாக அவரை தூக்கிட்டு உள்ள போடுறதுக்கான அனைத்து வேலைகளும் நீதிமன்றம் செஞ்சிருச்சு. அதனால பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி இனி ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய தம்பி வேகம் எடுக்கும் குதிரை பேர வழக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இப்போ நம்ம மெட்ராஸ் மாநகராட்சிக்கு வருவோம். சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட திட்டங்களில் இன்றைக்கி பல்வேறு வகையான குளறுபடிகள் மேயர் பிரியா அவர்கள் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட சும்மா கம்மியாக தான் சொல்கிறாங்க, 200-300 கோடி ஆட்டையை போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத தாண்டி நம்ம முதல்வர் அவர்கள் ஆல்ரெடி அவங்க போட்டிருந்த அந்த சில திட்டங்கள், மாநகராட்சிக்கு தேவையான திட்டங்கள்லாம் ரத்து பண்ணிட்டாரு. இதெல்லாம் தாண்டி இந்த கொசுவலையை வச்சு மூடி பாதாள சாக்கடையெல்லாம் மூடுறதுக்கு 20 கோடி ரூபா செலவாயிருக்கான். ஒவ்வொரு பூங்காக்கள்லையும் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு தனியாக சீட் சமைக்க 25 கோடி ரூபா செலவாயிருக்கான். ஏன்னா ஒவ்வொரு ஏரியாக்கள்லையும் இன்னைக்கு குப்பை இல்லாமல் ஆக்குறதுக்கும் மழைநீர் வடிகாலுக்கும் தனிப்பட்ட முறையில் செலவு பண்ணதில் ஒரு 500 கோடி போயிருக்கான். ஒட்டுமொத்த சென்னை மாநகராட்சிக்குமே 4500 கோடி ரூபா மழைநீர் வடிகாலுக்கு ஒதுக்கி ஒருவேளை இந்த திமுக பார்க்கலேன்னு சொல்லி நியூஸில் பூரா வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒருவேளை சென்னையில் இன்னைக்கு மழை கொட்டிருச்சுன்னா அங்கே தண்ணி எப்படி
எப்படி போகும், இன்னைக்கு நம்ம முதல்வர் அவர்கள் என்ன பண்ண போறாருன்றத நம்ம அடுத்த கட்டமா பார்க்க போறோம். ஆனா இதுக்கு முன்னாடி இவங்க தோண்டி வச்சிருக்கிற பள்ளத்த என்ன பண்ணணும்? ஏன்னா பள்ளிக்காரனே ஆட்டைய போட பார்த்தாங்க, அதுக்கும் நம்ம முட்டுக்கட்டை போட்டாச்சு. உத்தண்டி சாலையில 2100 கோடி ஆட்டைய போட பார்த்தாங்க, அதுக்கும் முட்டுக்கட்டைய போட்டாச்சு. 90 திட்டங்களுக்கு இன்னைக்கு நம்ம முதல்வர் அவர்கள் மறு ஆய்வு செய்ய சொல்லியிருக்காரு. மறு ஆய்வுனா பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்க குடுத்திருக்கிற சட்டம் சரிதானா? திட்டம் டெண்டர் வந்து இவ்வளவுதான் எடுக்கணுமா? இல்ல இவ்வளவு போறத இவ்வளவு குடுத்து வாங்கியிருக்காங்களா? இன்னும் இதுல எவ்வளவுலாம் ஊழல் பண்ணியிருக்காங்க? இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு சாலை ஓர கம்பிகள் போடுறாங்கன்னு வைங்க. அந்த கம்பிகள் எந்த அளவுக்கு கனமா இருக்கணும்? மக்களுக்கு அது பாதுகாப்பா இருக்கான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள நோண்டி நொங்கெடுக்க போறாங்க. 2வது மாசம் போற பிரியா இன்னைக்கு சொல்ல முடியாது. நாளைக்கே நாளை கழிச்சு ராஜினாமா பண்ணிட்டு போனாலும் கேட்கறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு தமிழக அரசு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா மக்களுடைய பணத்தை காப்பாத்திட்டு இருக்குன்னு சொல்லலாம். நம்ம முதல்வர் அவர்கள் சீக்கிரமா நீட் அதுல நிலைப்பாடு எடுப்பாரு. தயவு செய்து முதல்வருக்கு அழுத்தம் குடுக்காதீங்க மக்களே. நம்மளுடைய நிலைப்பாடும் அந்த நீட் வேணாம்ன்றது மருத்துவ கனவு மாணவர்களின் கனவை சீக்கிரம் நிறைவேற்றணும் அப்படின்றது நம்மளுடைய ஒரு கோரிக்கை. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. நன்றி, வணக்கம்.